இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. ராசி சக்கரத்தில் 2வது இடத்துல வரக்கூடிய ராசி ரிஷபராசி. 2வது இடம் அப்படிங்கிறது அன்புக்குரிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அன்பாக எல்லாருக்கிட்டையும் நடக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னம்னு பார்த்திங்கன்னா காளை தான் உங்களுடைய ராசி சின்னம். அதோட கூட இது பூமி விளையறக்கூடிய ஒரு நில ராசி என்பதனால காளமாடு என்னதான் இழுத்துட்டு அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு போனாலும் கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா அதற்கு காளமாட்டுக்கு எந்த ஒரு பாராட்டோ பதவியோ இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் என்னதான் பொறுப்பானவங்களாகவும் ரொம்ப நம்பிக்கையானவங்களாகவும் ரொம்ப நிதானமானவங்களாகவும் திறமசாலிகளாகவும் இருந்தாலும் கூட ஒரு சில இடத்துல இவங்களுக்கு போதுமான அந்த அங்கீகாரம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். எந்த செயல்லையுமே முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால முன்னுக்கு வர முடியாது. முன்னாடி அவங்களுடைய பேர் எல்லா இடத்துலையும் வெளிப்படாது. மறைமுகமாக தான் இவங்களுடைய பேர் நல்ல ஒரு பாராட்டு இது எல்லாமே கொஞ்சம் மறைமுகமாக தான் இருக்கும். டக்குன்னு இவங்களுடைய பேர் எல்லா இடத்துலையும் ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பவர்களால் வர முடியாது அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்கு 12வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தாயாரோடு நல்ல ஒரு அட்டாச்சாக இருக்கக்கூடியவங்களா தாய் மீது அதிக பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே கரெக்டாக கலைக்கச்சிதமாக செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தனிமையில் கொஞ்சம் விரும்பக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. காலமாடு பார்த்திங்கன்னா எந்நேரம் கொஞ்சம் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணவு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் எந்நேரம் சாப்பிட்லாம் பிடிச்ச உணவை டக்குன்னு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசி காலபுருஷர்களுக்கு 3வது இடம் என்பதனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கதை கட்டுரை இதெல்லாம் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ராகு நட்சத்திரமாக இருப்பதனால சினிமா துறையில் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைட்டிலில் கொடுத்துருக்கிற மாதிரி விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 21 தீபங்களை முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபடுங்க. அதுவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வெற்றிலை போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த 7 நாட்களில் நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை ஒன்றையும் செஞ்சு பாருங்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் நீங்கி தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஊழியர்களுடைய நம்பிக்கையை இந்த காலகட்டத்தில் சம்பாதிப்பீங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடுமையாக உழைச்சோம்னா நல்லா நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் வரும். கடின உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் நல்ல ஒரு அங்கீகாரம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில்காரகன் வக்கரக நிவர்த்தி ஆகி இருக்கிறார். அதனால் தொழிலில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடத்துல இருந்தாலும் குரு வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால எதிர்பாராதபடி நல்ல நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும்.
நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு வெற்றிகரமான வாரமாக, நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சுறுசுறுப்பு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். நிதி நிலைமையில் இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா தன பஞ்சமாதிபதி புதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதனால் ராசியை பார்க்கறதுனால ராசியில் புதன் பலமாக அமர்ந்திருக்கிறார். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பூமி நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக ரிஷபராசி என்பவர்கள் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருப்பது சின்ன சின்ன இடமாற்றங்கள், வேலையில் சின்ன மாற்றம், தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். விரும்பாத சில பயணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கே பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். மனைவிக்கு ஆரோக்கிய பிரச்சனை வரலாம். குழந்தைகள் மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும், நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வழிபடுறதும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் செய்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனம், வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடைகளை கூட எப்படி செயல்பட்டால் அதை வெற்றியாக மாற்றலாம் அப்படிங்கிற அந்த நுணுக்கத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீங்க. அதனால் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வீட்டில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வேற்று மொழி பேசுகிறவங்களால ஏதாவது ஒரு நன்மைகளோ, அவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன உதவிகளோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய புத்தியும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணுவீங்க. வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குழந்தைங்க மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழிலில் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. நம்ம இந்த தொழில் செஞ்சால் நல்ல லாபம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலில் நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவுகளோடு சேர்ந்து ஏதாவது கோவில்களுக்கோ அல்லது மகான்களுடைய தரிசனமோ இந்த காலகட்டத்தில் செய்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். தாய் வழி உறவுகளுடைய அன்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய கற்பனை திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கவிதை எழுதணும், பேச்சு போட்டியில் கலந்துக்கணும், கதை எழுதுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அப்படி எழுதுறதன் மூலிமா நல்ல ஒரு புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். எல்லாத்துலேயுமே இறங்கி செய்வீங்க. அதிலெல்லாம் ஓரளவுக்கு லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக்கப்பூர்வமான ஆலோசனை, நண்பர்கள் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு உதவுவாங்க. ஏதாவது வெளியில் இன்ப சுற்றுலாவோ அல்லது வெளியில் எங்கேயாவது இனிமையான பயணமோ அல்லது ஆன்மீக பயணமோ இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும்.
அது உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதோட கூட குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். தெய்வ பிரார்த்தனை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அரசு வகையில் கூட ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பதவி உயர்வு, அரசு மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். அரசாங்கம் மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பதவி உயர்வுக்காக ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகப்பெருமானை வழிபடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.